ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. மனிதனின் நிரந்தர தேடல் ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர். முடிவின்றி மகிழ்ச்சியுடன் வாழ்வதற்கு மிகச்சிறந்த மார்க்கம் இறை உணர்வுடன் இருப்பதாகும். இறை அனுபூதிதான் உங்களுடைய அதிமுக்கியமான விருப்பமாக இருக்க வேண்டும். அவனுடன் இருக்க வேண்டும் என்ற தீர்மானமே உங்களுடைய உணர்வில் முதலானதாக இருக்க வேண்டும். நான் அனைத்தையும் இறைவனிடம் ஒப்படைத்து விட்டேன். இன்னும் கொடுப்பதற்கு என்னிடம் ஒன்றும் இல்லை. மேலும் இறைவனை காண்பதே வாழ்வின் ஒரே நோக்கம் என்பதை நான் ஏற்கனவே உணர்ந்துள்ளேன். இறைவனை காண்பதே வாழ்க்கை நோக்கம் என்பதில் அநேகருக்கு சந்தேகம் இருக்கலாம். ஆனால் வாழ்க்கையின் நோக்கம் ஆனந்தத்தை அடைவதே என்ற கருத்தை அனைவரும் ஏற்றுக்கொள்ள முடியும். இறைவன் பேரின்பம் என நான் கூறுகிறேன். அவன் பேரருள், அவன் பேரன்பு, உங்களுடைய ஆன்மாவனின்றும் என்றுமே விலகாத பேரானந்தம் அவன். ஆகவே அந்த பேரின்பத்தை அடைய நீங்கள் முயலலாமே. அதை வேறு எவரும் உங்களுக்கு தர முடியுமா என்ன? அதை நீங்களே தான் பெற வேண்டும். இயற்கையின் சக்திகள் உங்களுக்கு இடைவிடாமல் கொடுக்க முயல்கின்றன. ஆனால் இந்த நிலையற்ற நிறைவுகள் துன்பத்திலும் கசப்புணர்விலும் மட்டுமே முடிவுறுகிறது. சலுகைகள் பல பெற்ற ஒரு மனிதரும் கூட எல்லாவற்றையும் பெற்றிருப்பவர் போல தோன்றினாலும் மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கலாம். உலக பொருட்களால் நீங்கள் ஒருபோதும் திருப்தியை அடைய மாட்டீர்கள். அவை பொய்யான அமைதியையும் மனநிறைவையும் மட்டுமே அளிக்கின்றன. பேராசைகளினால் முழு உலகமுமே பெரும் குழப்பத்திற்குள் மூழ்கடிக்கப்பட்டுள்ளது. பேராசை யுத்தத்தை உண்டாக்குகிறது, வேறொன்றும் அதை உண்டாக்கவில்லை. இந்த வாழ்க்கை போரில் தன்னையே வெற்றி கொள்பவனே மாபெரும் வெற்றியாளன். இந்த லட்சியத்திற்கு எதிராக செயல்படும் அனைத்தும் பணம், புகழ், ஆசைகள் நமது அமைதிக்கும் சந்தோஷத்திற்கும் ஒரு கேடு ஆகும். வாழ்க்கையின் உண்மையான மதிப்பீடுகள் மீது மன ஒருமுகப்பட மக்கள் கற்றுக்கொண்டால் அவர்கள் உண்மையான சந்தோஷத்தை காண்பர். ஆனால் அவர்கள் உலக ஆசைகளால் திசை திருப்பப்படுகின்றனர். நான் தேர்ந்தெடுத்துள்ள மார்க்கத்திலிருந்து எந்த ஒரு சபலமும் என்னை திசை திருப்ப முடியாது என்பதை காண்கிறேன். இறைவன் எனக்கு அளித்துள்ள வல்லமையின் மூலம் நான் ஆயிரக்கணக்கானோரை வசப்படுத்த முடியும். ஆனால் அந்த வழி எனக்கு நன்மை பயக்காது. எவ்வாறாயினும் ஆயிரக்கணக்கானோரை வசப்படுத்துவதை நான் விரும்புவதில்லை. இறைவனில் தங்களை நிலைநிறுத்தியுள்ள உண்மையான பக்தர்களை காண நான் விரும்புகிறேன். இறைவனை நேசிக்கும் ஆன்மாக்கள் இங்கு வருவார்கள். மேலும் வாழ்க்கையின் இறுதி வரை எவரின் உற்சாகம் நீடிக்குமோ அவரே அவனை காண்பர். இறைவனை உண்மையாக விரும்புபவரிடம் இறைவன் வந்தே ஆக வேண்டும். இறைவனை நீங்கள் ஏமாற்ற முடியாது. ஏனெனில் இறைவன் உங்களுடைய எண்ணங்களின் நேர் பின்னே அமர்ந்திருக்கிறான். நீங்கள் என்ன எண்ணுகிறீர்கள், எதை விரும்புகிறீர்கள் என்பதை அறிவான். நீங்கள் உங்கள் உள்ளத்தில் உலகை உண்மையாக துறந்து அவனுடன் ஆழ்ந்த அகத்தொடர்பு கொள்வதை நாடுவீர்களானால் இறைவன் உங்களிடம் வருவான். ஆனால் நீங்கள் இறைவனையே விரும்புகிறீர்கள், வேறு எதையும் அல்ல என்பது உங்களுக்கு கட்டாயம் தெரிய வேண்டும். இறைவனுக்காகிய அந்த ஆசை உங்களுடைய இதயத்தில் வேரூன்றிவிட்டால் இறைவன் வந்தே ஆக வேண்டும். வாழ்வதற்கான ஒரே பொருள் இறை உறவு, அதாவது ஆழ்ந்த இறை தொடர்பு மட்டுமே. அதனால்தான் இயேசுவும் அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம் என கூறினார். உண்மையை வாழ்ந்து காட்டிய இயேசுவின் வார்த்தைகளை நம்புங்கள். பிதாவே, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என அவர் உரைத்ததை விட இறை தன்மையின் மேலான உதாரணம் வேறு ஏதாவது ஒன்று இருந்ததுண்டோ? ஒவ்வொருவரும் அடுத்தவரை விட அதிகமாக பணமுடையவராக இருக்க வேண்டும் என விரும்புகின்றனர். அவ்வாறே தன்னிடம் அது இருந்தாலும் அவர் மனநிறைவு அடைவதில்லை. ஏனென்றால் தன்னை விட அதிகமாக பணம் படைத்த இன்னும் ஒருவர் இருப்பதை அவர் காண்கிறார். தங்களுடைய சொந்த ஆசைகளினால் ஏற்படுத்தப்பட்ட கூச்சலும் குழப்பமுமான அவல நிலையில் மக்கள் வாழ்கின்றனர். உங்களிடம் உள்ளதே போதும் என்ற மனநிறைவுடன் வாழ கற்றுக்கொள்ளுங்கள்.
அமெரிக்காவில் சராசரி மனிதர் ஐரோப்பா அல்லது இந்தியா அல்லது வேறெந்த நாட்டிலும் உள்ள சராசரி மனிதரிடம் உள்ளதை விட அதிகமாக வைத்திருக்கிறார். இருந்தும் அவர் சந்தோஷமுள்ளவராக இல்லை. அவரை ஏக்கங்களும் கவலைகளும் எரித்து விடுகின்றன. இறைவனின் வழியே எல்லாவற்றையும் விட எளிய வழி. இறைவனிடம் முதலில் சென்று உங்களுக்கு எது மிகவும் நல்லது என இறைவனிடம் கேட்பதே மிகச் சிறந்ததாகும். இறைவன் உள்ளான், மேலும் உங்களுக்காக காத்திருக்கிறான் என தெரிந்ததும் முக்கியமற்றவைகளுக்காக நீங்கள் ஏன் உங்கள் நேரத்தை வீணடிக்க வேண்டும்? இறைவன் உங்களுடன் உரையாடுகிறானா இல்லையா என்பதை நீங்கள் எப்போதாவது உண்மையாக அறிய முயன்று இருக்கிறீர்களா? இறைவன் அனைவரிடமும் பேசிய வண்ணம் இருக்கிறான். உங்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கு இறைவன் மேலும் என்னதான் செய்ய முடியும்? மற்றவர்கள் உரைகளை வெறுமனே கேட்பதாலோ அல்லது புத்தகங்களை படிப்பதாலோ தாம் மெய்ஞானத்தை அடைந்து விடலாம் என மக்கள் நினைப்பதை நான் விரும்பவில்லை. அவர்கள் வாசிப்பதையும் கேட்பதையும் பயிற்சி செய்ய வேண்டும். வீட்டில் இருந்து கொண்டு வீண் பேச்சை கேட்பதை விட ஆலயத்திற்கு செல்வது மேலானது. ஆனால் ஆலயத்தில் கூட இறைவனை நீங்கள் உள்ளுக்குள் உணர வேண்டும். அத்துடன் அவனுடைய சாநித்தியத்தை உணர்வதற்கான புத்தியையும் நீங்கள் அறிய வேண்டும். உணர்ச்சி வசமாதலும் அறிவுத்திறமும் மெய்ஞானத்தை அழிக்க மாட்டா. இறைவனிடம் உங்களை பூரணமாக ஒப்படைத்து விடும் பொழுது சுயநலத்திற்காக பிரார்த்தனை செய்ய நீங்கள் ஒருபோதும் சபலப்படாத பொழுது இறைவனே உங்கள் உயிர் நாடி, உங்களுடைய ஆன்மாவும் மற்ற அனைத்தும் என்பதில் திண்ணமாய் உள்ள பொழுது நீங்கள் சுதந்திரமானவர் ஆகிறீர்கள். சிந்தியுங்கள். இன்னும் சில 10 ஆண்டுகளில் நம்முடைய இந்த இருப்பு கனவாகி விட்டிருக்கும். அத்துடன் நான் இங்கு அமர்ந்து கொண்டிருப்பதும் உரையாடிக் கொண்டிருப்பதும் அந்த கனவின் ஒரு பகுதியாகி விட்டிருக்கும். கடந்த கால மகா குருமார்கள் அனைவரும் மனித வர்க்கத்தின் உணர்வில் கனவுகளாகிவிட்டனர். ஆனால் அந்த மகான்கள் வீடு பேறு எய்துவிட்டனர். என்ன நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை அவர்கள் எப்பொழுதும் உணர்ந்த வண்ணம் உள்ளனர். இவ்வாழ்வு என்ன ஒரு கனவு! இருந்தாலும் உங்களுடைய தேகத்தை நீங்கள் இப்போது பார்த்து அது எங்ஙனம் உயிர் துடிப்புடன் உள்ளது என்பதை காணும் பொழுது இந்த கனவு நிஜம்தான் என நீங்கள் மீண்டும் முழுமையாக உறுதிப்படுகின்றீர்கள். உங்களுக்கு இது அல்லது அது வேண்டும், அப்பொழுதுதான் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். ஆனால் உங்களுடைய எத்தனையோ ஆசைகள் நிறைவேறினாலும் கூட அவைகள் மூலம் நீங்கள் மகிழ்ச்சியை ஒருபோதும் காண மாட்டீர்கள். உங்களிடம் எவ்வளவு அதிகமாக இருக்கிறதோ அதைவிட அதிகமாக வேண்டும் என விரும்புவீர்கள். எளிமையாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். கண்ணபிரான் கூறியுள்ளான், எவருடைய ஆசைகள் எப்பொழுதும் உள்முகமாக பாய்கிறதோ அவனுடைய மனம் திருப்தியுடன் நிறைகிறது. அப்படிப்பட்ட மனிதன் நதிகளெல்லாம் ஓயாது வந்து கலந்தாலும் மாற்றமின்றி நிரம்பியிருக்கும் ஒரு கடலை போன்றவன் தன்னுடைய அமைதியாகிய நீர் தேக்கத்தில் ஆசைகளாகிய ஓட்டைகள் வழியாக நீரை வெளியே தப்ப விடுபவன் ஒரு முனிவன் அல்ல. பகவத்கீதை அத்தியாயம் 11 ஸ்லோகம் 70. தனிமையில் இறைவனை நாடுங்கள். இறைவனை அறிந்திருப்பவர்களாலும் அவனுடன் ஆழ்ந்த தொடர்பு கொண்டுள்ளவர்களாலும் நீங்கள் வழி நடத்தப்பட வேண்டும். இறைவனை தனிமையில் நாடும்படி மகான்கள் கற்பித்தனர். உங்கள் ஆன்மாவின் மௌனத்தில், உங்கள் மன ஒருமுகப்படுதலின் சோலை வீட்டில் பரமனுடனான பிரேமை முடிவற்றது. ஆனால் நீங்கள் இறைவனையும் பணத்தையும் ஒன்றாக வைத்திருக்க முடியாது. நீங்கள் உங்களை முழுமையாக இறைவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். அவன் நித்திய பேரன்பன். மேலும் அவன் உங்கள் அனைவரின் அன்புக்காகவும் கெஞ்சி நிற்கிறான். முழு இதயத்துடன் இறைவனை நாடுவதற்கு நீங்கள்
உங்களுடைய மன உறுதியையும் மன ஒருமுகப்படுதலையும் உபயோகிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுடைய செயல்கள் உங்கள் பழக்கங்களால் இயக்கப்படுகின்றன. நீங்கள் செய்ய விரும்பாதவற்றை செய்யும்படி உங்களுடைய பழக்கங்களால் எப்பொழுதும் கட்டாயப்படுத்தப்படுகின்றீர்கள். நீங்களே உங்களுடைய சொந்த பகைவன். அது உங்களுக்கு தெரிவதில்லை. அமைதியாக அமர்ந்திருக்க நீங்கள் கற்றுக்கொள்வதில்லை. இறைவனுக்காக நேரத்தை ஒதுக்க நீங்கள் கற்றுக்கொள்வதில்லை. மேலும் நீங்கள் பொறுமையற்றவர்களாக இருப்பதுடன் சொர்க்கத்தை உடனடியாக பெற வேண்டும் என எதிர்பார்க்கிறீர்கள். அதை புத்தகங்களை படிப்பதாலோ அல்லது சொற்பொழிவுகளை கேட்பதாலோ அல்லது தர்ம செயல்களை செய்வதாலோ நீங்கள் பெற முடியாது. ஆழ்ந்த தியானத்தில் இறைவனுக்கு உங்களுடைய நேரத்தை கொடுப்பதால் மட்டுமே நீங்கள் இறைவனை பெற முடியும். இறைவனை மட்டுமே சார்ந்திருங்கள். முதலில் இறைவனை மகிழ்விப்பதற்காக நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும். அனைவரையும் மகிழ்விப்பது என்பது முடியாத ஒன்று. எவரையும் மனம் நோகடிக்க நான் ஒருபோதும் முயல்வதில்லை. என்னால் முடிந்த அளவு நன்றாக செய்கிறேன், அவ்வளவுதான் என்னால் முடியும். எனது முதல் நோக்கம் இறைவனை மகிழ்விப்பது. எனது கரங்களை அவன் முன்பாக நின்று கைகூப்பி வழிபடுவதற்கும், எனது கால்களை அவனை எங்கும் சென்று நாடுவதற்கும், எனது மனதை அவன் எப்பொழுதும் உள்ளான் என சிந்திப்பதற்கும் நான் பயன்படுத்துகிறேன். ஒவ்வொரு எண்ண அரியணையிலும் இறைவன் இறைவன் சாந்தமாகவும், இறைவன் அன்பாகவும், இறைவன் கருணையாகவும், இறைவன் பொருந்து கொள்ளும் தன்மையாகவும், இறைவன் தயையாகவும், இறைவன் ஞானமாகவும் அமர வேண்டும். இந்த ஒரு விஷயத்தை சொல்வதற்காகவே நான் உங்களிடம் வந்துள்ளேன், வேறு எதற்கும் இல்லை. நல்லோர் சகவாசத்தை வைத்துக் கொள்ளுங்கள். மற்றவரை எதிர்பாராது இறைவனை மட்டுமே சார்ந்து இருங்கள். ஒவ்வொரு நாளும் இப்பணியை பற்றி மற்றவர்களுக்கு கூறுங்கள். ஒவ்வொரு நாளும் சிலருக்கு நன்மை செய்யுங்கள். என்னுடைய சட்டை பையில் பணம் இருக்கும் வரை நான் கொடுப்பதை ஒருபோதும் நிறுத்துவதில்லை. இறைவன்தான் எனது வங்கி. எல்லாவற்றிற்கும் இறுதியாக மகான்கள் இறைவனை எம்முறையில் அறிந்திருக்கின்றார்களோ அம்முறையிலே நீங்களும் அறிய வேண்டும். இந்த தியானத்தை நீங்கள் பின்பற்றினால் உங்கள் சொந்த முயற்சியின் மூலமாக அவனை அறிவீர்கள். தொடரும். ஓம்.